இது பார்த்திங்கன்னா கிச்சிலி சம்பா இன்னையோட வந்து 83 நாள் ஆயிருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயுட்காலம் வந்து பார்த்திங்கன்னா 130லேருந்து 140 நாள் ஆகும். இந்த சீதோஷ்ணம் இதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வரும் போல் தெரியுது. 83 நாள்லேயே ஒரு சில கது வர ஆரம்பிச்சிச்சு. அது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் பதிவில். நன்றி. கிச்சிலி சம்பா இது முன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வேர்க்கடலை போட்டிருந்தோம். அப்படியே வந்து அது முடிஞ்ச பிறகு அடுத்த வந்து நட்டரக்கம் கிச்சிலி சம்பா பாரம்பரிய ரகத்தில் முக்கியமான ரகம். பார்த்திங்கன்னா எல்லா முன்னே சொல்லியிருந்தால் தான் நம்ம எல்லா விவசாயிகளும் இப்போ கேட்கும்போது என்னப்பா போட்டிருக்காரு, அந்த மாதிரி கிச்சிலி சம்பாலாம் அந்த நாளில் நாங்கள் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு தகவலை சொல்லுவாங்க. அதுவே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வெற்றி போல். ஓகே, இந்த ஊர்லேயே வந்து இந்த வகையை வந்து பயிரிட்டுருக்காங்க அந்த நாளில். இப்போ தான் வந்து மக்கள் மாறிட்டாங்க அந்த ஒரு ஃபீலிங்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வாட்டி வந்து கோணா விட ஓட்டிருக்கோம். அதனால் வந்து ஓரளவுக்கு களை கட்டுப்படுத்தியிருக்கோம். இதுக்கு வந்து நான் எந்த தீனியும் இப்போதைக்கு போடல. மீன் அமிலம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சகாவியா அது கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இப்போ நேற்று கூட மீன் அமிலம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோமியத்தில் வந்து பல தழைகளை போட்டு பூச்சி வேட்டைக்கோசம் இது பண்ணியிருந்தேன் நான். பாப்பா அடுத்தடுத்த பதிவில் தகவல் சொல்கிறேன். இதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரம்மில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த கரைசலை வந்து அதுக்கு கொடுப்போம், ஊட்டச்சத்து போல் உயிர் கரைசல்னு சொல்லுவாங்க. மாட்டுச்சாணம், மாட்டு கோமியம், அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை போல் இருக்குது. அதையே மிக்ஸ் பண்ணி அந்த கரைசலை வந்து 200 லிட்டர் ட்ரம்மில் போட்டு அதை வந்து கொடுப்போம். அடுத்த வாரம் தான் அதை வந்து செய்ய போகிறோம். சரிங்களா? இது வரைக்கும் எந்த இடுபொருளே கொடுக்காத இந்த அளவுக்கு வந்துருக்கு. பாப்பா அதாவது மண் பதமானால் உங்களுக்கு வந்து ஈல்டு கொடுக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு சாட்சி. அடுத்தடுத்த பதிவு நம்ம தகவல் சொல்ல. இது வந்து நம்மளுக்கு 5வது வருஷம் இயற்கை விவசாயம். அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். நன்றி.